வரைக்கும் எங்க போன? வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வந்துருச்சு வந்துருச்சு, ஜார்ஜீனியா வந்துருச்சு. அக்கா சொன்னா போல ஜார்ஜீனியா வந்துருச்சுக்கா. தமன்னாவை பார்க்கும்போது ஜார்ஜினி அக்கா வந்த மாதிரி தான் தெரியுது. கத்தி கத்தியே கூப்பிட்டுட்டு அம்மா. டேய், சும்மாடா. எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? என்ன என்ன மிரட்டுறியா? ஒரு பெயின்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இந்த நிமிஷம் வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணி கிழிச்சிருக்க? இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரையும் உன்னால எதுவுமே செய்ய முடியல. நீ எல்லாம் ஒரு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே தலைப்பாட அடிச்சுக்கிட்டனே. அந்த ராணி புத்திசாலி. நேரம் ஆக ஆக எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அவ ஏதோ பண்ணி தொலைச்சிடுவான்னு. கடைசியில நான் சொல்ற மாதிரி தானே நடந்துச்சு. உயிரோட வந்து நிக்கிறா. இப்ப என்ன பேச போற? உனக்கெல்லாம் ஒரு பேய்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் வேண்டாமா. அந்த ராணி மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்ப நாங்க கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? இல்ல அதுவும் உன்னோட மாயையா? சும்மா தினசா கதை விடுறியே தவிர காரியத்துல ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. தமன்னா உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அவளோட காத்து கொஞ்சம் உனக்கு அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல பெருசு பெருசா பிளான் எல்லாம் போடுறேன். ஆனா ஒன்னும் நடக்கதான் மாட்டேங்குது. வர வர நீயும் சுத்த வேஸ்ட். உனக்கெல்லாம் பேய்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இல்லையா? சும்மா இருக்குமா. ஜார்ஜினியா, நான் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, அப்புறம் ஏன் என்னையும் சேர்த்து அடிக்கிற? அக்கா தான் 80% எடுத்துக்கிட்டாங்க. நாங்க 20% தானே. எங்களை விட்டுரு ஜார்ஜினியா, ப்ளீஸ் ஜார்ஜினியா. அக்காவை ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ, முதல்ல நிறுத்து, வலிக்குது. ஐயோ அக்கா, முடியலக்கா, நிறுத்துங்கக்கா. அக்கா ரொம்ப நன்றிக்கா. அம்மா சும்மா இருங்கம்மா, நீங்க வேற. இப்ப நினைச்சா நான் கூட உங்களுக்கு சாப் கொடுக்க முடியும். இங்க இருக்கிற மீன் நீங்க வாங்கின அந்த மீனே கிடையாது. என்னாச்சு ராணி, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? ஐயோ, என்னையா இப்படி கேக்குற? நீ ஆசை ஆசையா வாங்கி ஆந்துக்கிற, எனக்கு பிடிக்காம போமா? ஆமா, நீ இதுக்கு அந்த இடத்துக்கு போன? நீ எப்படி அந்த இடத்துல மாட்டின? உண்மையை சொன்னா இவங்க யாரும் தாங்கவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. அதனால வேற எதனாச்சும் சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். ஐயோ, அது நீ நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனையா? அப்ப என்னன்னு தெரியல, திடுதிப்புன்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்பால கண் முழிச்சு பார்த்தா நீ வந்து என்ன காப்பாத்தி இந்த இடத்துல நான் இருந்தேன். ஏமா நீ என்னமா சொல்ற? இது ஒரு பெரிய மாயமந்திரமா இல்ல இருக்கு? அதான் எதுவும் தெரியல தாத்தா. யாரோட சாபமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இத பாரு ராணி, இப்ப நீ எதை பத்தி யோசிக்காம கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. ஆமாமா ராணி, நீ இந்த நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, நிம்மதியா தூங்கணும். சரி, வாமா போலாம். நீ படுத்துக்கோ. வரோம். ஏய் ராணி, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கல இல்ல? நான் என்னத்துக்கு உன்னாண்ட போய் மறைக்க போறேன்? இல்ல, நாங்க பயப்படுவோம் நினைச்சு நீ எதையும் மறைக்க வேண்டாம். உனக்கும் பாப்பாவுக்கும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சரி, நீ ரெஸ்ட் எடு. பொம்மி அக்கா, நீ எங்க இருக்கிறன்னு தெரியல. அத்தை கேக்கலான்னு அந்த ஹிட்டி பொண்ணாண்ட போய் பார்த்தா அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னக்கா பண்றது?
அக்கா என்னை சுத்தி ஏதோ ஒரு துஷ்ட சக்தி சுத்தி இருக்குதுன்னு எனக்கு தோணுதுக்கா. நான் அந்த டாபியாவை தேடி என்ன போனா ஏதோ ஐஸ் ஃபேக்டரியில கிடக்குறேன். அங்க எப்படி போனேன் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் தாடிகாரனாண்ட சொன்னா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுக்கா. அதான் நான் அவனாண்ட கூட எதுவுமே சொல்லல. அது மட்டுமா சொல்லு, அந்த டாபியா ஏதோ ஒரு துஷ்ட சக்தி மீனா மாத்தி என்னாண்ட கொண்டு வந்து விட்டுக்கிறாங்கன்னு சொல்லுச்சு. ஒருவேளை இதாண்ட கேட்டா நீ எங்க இருக்கிறன்னு சொல்லுமா? கேட்டு பாக்கட்டுமா? அம்மா ஒண்ணு இல்லக்கா, நாங்க தான் பயப்படாதீங்க. ஐயோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவ பாத்திர போறா. மா அந்த ஜார்ஜினி அக்கா கூட எங்களால இருக்க முடியலம்மா, பயமா இருக்குமா. ஆமாக்கா, அது எந்த நேரத்துல என்ன பண்ணுனே தெரியலக்கா. ஐயோ, சரி சத்தம் போடாம இங்க நின்னு அமைதியா கவனிங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். உனக்கு பொம்மி அக்காவோட ஆவி எங்க இருக்குதுன்னு தெரியுமா?